Hello guys, welcome to this video. In the video I'm going to explain about the use of ID and class selectors in or jQuery. Okay, so ID selector, class selector நம்ம பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய கண்ட்ரோல்ஸ்க்கு நான் ஐடி செட் பண்ணி அதை ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் டாலர் ஆஷ் ஐடின்னு நான் கால் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அதோட யூஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த ஸ்லைட் பாருங்கள், உங்களுக்காக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நான் க்ரியேட் பண்ணேன். ஓகே கைஸ், தெர் ஆர் டூ சினாரியோஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜின் திஸ் இஸ் அ கிளாஸ் ரூம், ரைட்? ஸோ டீச்சர் எங்கே இருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அவங்களோட நேம் சொல்லலை. ஓகே, ஸோ டீச்சருக்கு வந்து இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யார் பேருமே தெரியாது, பட் தே ஆர் சீட்டட் இன் சச் அ வே தட் these two students fall behind this student. ஓகே, இந்த மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அண்ட் இந்த த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் பின்னாடி அலைனாய் உட்காந்துருக்காங்க. ஓகே, அண்ட் திஸ் ஸ்டூடெண்ட் இஸ் சிட்டிங் பிஹைண்ட் திஸ் ஸ்டூடெண்ட், ரைட்? ஸோ இன்னொரு சினாரியோ இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதே கிளாஸ் ரூம் தான். ஓகே, தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் இஸ் ஹியர், பட் டீச்சர் நோஸ் சம் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து டீச்சருக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ரமேஷ், ராஜேஷ், ஓகே, ரோஜா, ராஜா, குமார், ஸ்வப்னில், ஸ்வேதா. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸோட நேம் டீச்சருக்கு தெரியும், ரைட்? ஸோ இந்த ரெண்டு சினாரியோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டீச்சருக்கு எந்த சினாரியோவில் இந்த ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த செகண்ட் சினாரியோவில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டூடெண்டோட நேம் டீச்சர் தெரியும். ஸோ தட் ஷீ கேன் கால் டைரக்ட்லி லைக் ஹே ஸ்வப்னில் வாட்ஸ்அப், ரைட்? பட் இந்த சினாரியோவில் பார்த்தோம் அப்படின்னா, டீச்சருக்கு பேர் தெரியாததுனால becomes very difficult for her. Obviously we can call with the help of obviously she can call by the features of student. Okay, but அப்படி இல்லாமல் நம்ம இமேஜின் பண்ணோம் அப்படின்னா, it is very difficult for her to call the student. Okay, so ஒரு டைமும் she has to mention a student sitting behind this student and who is behind this student and who is behind the student from the first row. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணி சொல்கிறதுக்கு இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். ஓகே, ஸோ அதை தான் இங்கே நான் டாம் கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். அதாவது வாட் எவர் பேஜ் வி கிரியேட், ஓகே, the HTML, right? So the browser, what it will do, it will take this HTML page, it will convert it to DOM. Okay, ஸோ டாம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ டாம்ன்றது ப்ரௌசர் வந்து அதுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டாக அது மாற்றி வச்சுக்குதுன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு புரிகிற மாதிரி அது ட்ரீ ஸ்ட்ரக்சரில் அது மாற்றி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இது நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பாடி உள்ள இந்த ரெண்டு எலமெண்ட் இருக்குது. ஓகே, nav, div, இந்த ஸ்கிரிப்ட் டேக் இருக்குது, இந்த ஸ்கிரிப்ட் டேக், இந்த இத்தனை ஸ்கிரிப்ட் டேக்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இந்த பாடி தான் இந்த 1 2 ஸ்கிரிப்ட் nav div அண்ட் இந்த எல்லா ஸ்கிரிப்ட் டேக்கும் பேரண்ட் எலிமெண்ட். ஓகே, ஸோ சிமிலர்லி if I expand this div, you can see many other children. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாம் எலிமெண்ட் கீழேயும் சில்ட்ரன்ஸ் இருக்குது. அண்ட் இது கீழே பார்த்தோன்னா, ஸோ இது போயிட்டே இருக்கும், ரைட்? ஸோ இது எப்படின்னா, ப்ரௌசர் வில் அரேஞ்ச் இட் லைக் திஸ் ஸோ தட் இட் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பேஜ், ரைட்? ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நான் சொன்ன சினாரியோ, ஓகே, ஸோ இந்த சினாரியோ நீங்கள் இந்த டாமில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இஃப் யூ வாண்ட் டு, இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலமெண்ட்டை நான் வந்து இந்த டாமில் கூப்பிடணும் நான் நினைக்கிறேன். ஓகே, கோடில் இருந்து இந்த டாம் எலிமெண்ட்டை நான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். drag it little bit, right? ஸோ இந்த எலிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அண்டர் திஸ் எலிமெண்ட். ஓகே, இந்த div பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் ஃபார்ம் அண்ட் இட் இஸ் அண்டர் மாடல். ஓகே, ஸோ அகெயின் இட் கோஸ் அப் டு ஹியர். ஓகே, ஸோ இதுதான் இந்த எல்லா எலிமெண்ட்டோட பேரண்ட். அகெயின் திஸ் எலிமெண்ட் இஸ் அ சைல்ட் ஆஃப் திஸ். Okay, again this element is a
child of this, and again this element is a child of this. It goes on. Okay, பாருங்க. ஸோ இப்போ நான் ஒரு எலமெண்ட்டை இந்த பாடியில் இருந்து இந்த ட்ராப் டவுன் கண்ட்ரோலை நான் கூப்பிடணும் அப்படின்னா, ஓகே, இஸ் இட் பாசிபிளாக பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, லெட் மீ ஷோ யூ. ஓகே, ஸோ ஐ எம் டைப்பிங் இட் directly in the in the console. Okay, so it is already there. ஸோ இப்போ நான் சிப்ளிங்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஃபார்ம்ன்றது வாட் த டாப் ஃபார்ம். ஸோ ஐ திங்க் பிஃபோர் ஐ டூ திஸ் ஐ வாண்ட் டு ஷோ யூ வாட் இஸ் அ ஃபார்ம். ஓகே, நான் ஜஸ்ட் ஃபார்ம்னு இங்கே டைப் பண்ணி என்டர் அடிக்கிறேன். இங்கே பாருங்கள், வி காட் 3 ஃபார்ம் எலமெண்ட்ஸ். ஸோ அது நம்ம HTML போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஐ வில் சர்ச் ஃபார்ம், ரைட். This is one form element. Okay, and when I go down, yeah, inga oru form irukku. Okay, similarly when I go down, okay, somewhere one more form is hidden, I think under this. Yeah, so நம்ம ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா there are 3 forms. The first form is at the top. Okay, form elements. இங்கே பாருங்கள், இந்த ஃபார்ம் எலமெண்ட் உள்ள இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, சிமிலர்லி அண்டர் திஸ் ஃபார்ம் எலமெண்ட், ஓகே, வி ஹேவ் த அதர் கண்ட்ரோல்ஸ், செக் பாக்ஸ் இதெல்லாம் இருக்குது, ரைட். ஸோ அதே தான் இங்கேயும் நம்மளுக்கு வருது. இங்கே பாருங்கள், டாப் ஃபார்ம் எலமெண்ட்டில் வி ஹேவ் 2 கண்ட்ரோல்ஸ், ரைட். அண்ட் இதில் பார்த்தோன்னா இத்தனை சில்ட்ரன் இருக்குது. ஓகே, இத்தனை இன்புட் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அண்ட் அதர் லாஸ்ட் ஃபார்ம் இஸ் ஃபார் எடிட். ஓகே, ஸோ 3 ஃபார்ம் வந்துருச்சு. அந்த 3 ஃபார்மில் ஐ வாண்ட் த ஃபஸ்ட் ஃபார்ம் எலமெண்ட். அதனால் டாட் ஈக்குவல் சில்ட்ரன் ஈக்குவல் ஆஃப் 1. ஓகே, டாட் சில்ட்ரன். ஸோ இட் கோஸ் ஆன். ஓகே, ஸோ நான் அந்த எலமெண்ட் நான் கெட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். நெக்ஸ்ட் லெவல் சிப்ளிங்ஸ். ஓகே, ஸோ வேரியபிள் லாஸ்ட் லெவல் சிப்ளிங்ஸ். Okay, and finally the variable floor name பாருங்க, last level sibling dot children dot first dot children dot last dot val. Okay, so it shows floor name is already been declared. Okay, so no issues. I will copy this. I will just type floor name, right, equal to I will assign this. பாருங்க, floor 2 னு வருது, ரைட். ஸோ இதையும் இந்த ஸ்லைடில் இருக்கிறதையும் கம்பேர் பண்ணால் we got so much of code. Okay, so first வந்து we said இந்த ஃபார்ம் எலமெண்ட்டை சிப்ளிங்ஸில் போட்டோம், சிப்ளிங்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட்டை நெக்ஸ்ட் லெவல் சிப்ளிங்ஸில் போட்டோம், அதோட சில்ட்ரன் போட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்டை நான் எப்படி ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் செகண்ட் ஸ்டூடெண்ட்க்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு பின்னாடி இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இங்கே பாரு. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வாட் வி ஹவ் டன், வி ஹவ் directly kept id for this control. Okay, so id equal to ஒரு name சொல்லியாச்சு, right. So now when I go here, right, அந்த id வந்து chk floor dot val. Okay, id na you should say hash. நான் போட்டேன் அப்படின்னா பாருங்க floor 2, right. So டைரெக்டாக நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போது நம்ம செகண்ட் ஸ்லைட் காட்டுறேன். ஓகே, இப்போது இந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் ஸ்வப்னில்னு சொல்லிட்டு இந்த டீச்சர் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹவு ஈஸி இட் இஸ் டு கால் ஸ்வப்னில் டைரக்ட்லி. ஸோ டீச்சர் வில் கால் ஹே ஸ்வப்னில் வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்பார். ஓகே, ஸோ சிமிலர்லி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஐடி நம்மளுக்கு டைரெக்டாக தெரிஞ்சதுனால வி செட் ஐடி டாட் வேல், வி காட் த வேல்யூ, ரைட். ஸோ ரியல் டைமாக
இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஹவ் ஷோட் யூ ஹியர் இந்த DOM வந்து இதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும் ப்ரௌசரில். ஓகே, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் பேரண்ட். இந்த பேரண்ட்குள்ளே எத்தனை சில்ட்ரன், see how the childrens are formed, right? So it is always easy to get the element directly with the help of id or class. அதனால தான் id இல்லைனா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம we are referring that from the JavaScript code. Okay, jQuery code, right? So jQuery selector code to refer DOM elements. So it is impossible to set id for all the elements. So in the page பார்த்தீங்கன்னா it is very big. Okay, it is impossible to set id for all the elements. நம்மளுக்கு எந்தெந்த எலிமெண்ட்லாம் யூஸ் ஆகுதோ, அதாவது யூசர் எந்தெந்த எலிமெண்ட் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுறாரோ, ஓகே, we can set id for that elements alone and we can interact with that element with the help of id or class. Okay, so இது வந்து ஒரு பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். I'm developing it in the front end and back end series. Okay, so if you have not seen that videos, go and see those videos. Okay, it is very useful. It has both front end and back end with Node.js, MongoDB and Express, front end with jQuery and JavaScript. Okay, simple example உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன், right? So அதான் I have prepared these slides. I think it is useful for you. Thank you guys. I will see you in the next video.